ஜோதி சாதனா. ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நம்ம ஜோதியை நன்னா பார்த்துக்கோங்க. ஜோதியை நம்ம ஆக்ஞா சக்கரத்தில் ஏற்றிக்கோங்க. அந்த ஜோதி எரியறத உங்கள் கண்ணால் பார்த்துக்கோங்க. கண்ணை மூடுங்கோ. கண்ணை மூடினாலும் அந்த ஜோதி உங்களுக்கு கண்ணில் தெரியுறதா பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதை நன்னா மனசில் இது பண்ணிக்கோங்க. ஜோதி எரியறத அந்த சீன் கண்ணில் நன்னா தெரியணும். சும்மா உட்காரக்கூடாது. உன்னோட ஆக்ஞா சக்கரத்தில் ஜோதியை ஏற்றிக்கோ. அந்த ஜோதியை நீ பார்க்கணும். அந்த ஜோதி உங்ககிட்ட பிரகாசிக்கணும். அந்த ஜோதி எரியறது அந்த ஹீட் இருக்கே, அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த ஜோதி எரியிற அந்த சூடு உன்னுடைய ஹிருதயத்துக்கு போகிறதா ஃபீல் பண்ணுங்க. அந்த ஹிருதயத்தில் அந்த சூடு ஃபீலிங் இருக்கணும். அந்த ஃபீலிங்கை ஆக்ஞாலேருந்து ஹிருதயத்துக்கு அனுப்புங்க. அந்த வெளிச்சத்துலேருந்து ஹிருதயத்துலேருந்து நம்ம லிவருக்கு ரைட் சைடுக்கு அதை அனுப்புங்க. சூடு ஹீட்டு பிளட்டு ப்யூரிஃபை பண்ணுறது. வெளிச்சம் லைட்டு நரம்ப நன்னா வேலை பண்ண வைக்கிறது. ஆக்ஞால ஜோதி எரியறது. ஆக்ஞால ஜோதி எரியறதனோட அந்த ஹீட்டு ஹிருதயத்துக்கு போயிருக்கு. பிளட்டு ப்யூரிஃபை ஆகுது. வெளிச்சம் அந்த லைட்டு லிவர் பக்கம் போகிறது. அப்போ நாடி மண்டலம் பூரா சர்க்குலேட் ஆகுது. அந்த லைட்டு சூடு ஹிருதயத்தில் பாவிக்கிறோம். பிளட்டு ப்யூரிஃபை ஆகுது. சரீரம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. வெளிச்சம் லிவர் பக்கம் போய் நாடி மண்டலம் மூலமாக சர்க்குலேட் ஆகுது. நீ பிரகாசமாக ஆகிற. ஒளி பொருந்தினவாளா. இப்போது ஒளி ரொம்ப பொருந்தினவாக இருக்கிறவாளை பார்த்தா நம்ம தேவதை அப்படிங்கிறோம். அதாவது தேஜோமயமாக ஆயிடுற நீ தேவதை ஆகிற, அமரர் ஆயிடுற. விஷுவலைசேஷன் ரொம்ப 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 முக்கியம். நீ ஏன் ஜோதிர்மயமாக ஆகிற? நீ உட்காந்து இருக்க, காந்திவந்தமாக மாறிடுற. இப்போ உன்னோட சரீரத்தில் சூடு பிளட்டு மூலமும் லைட்டு நாடி மண்டலம் மூலமும் உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ரெண்டும் சேர்ந்து ஆக்ஞா சக்கரத்தில் பிரகாசமாக எரியறது. அங்கே நம்ம 5 காயத்ரி மந்திரம் சொல்லி ஆகுதி பண்ணுவோம். விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். விஷுவலைசேஷன் கண்டினியூவாக இருக்கட்டும். இப்போ கேட்குறத விட விஷுவலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். வெளிச்சம் காயத்ரி மந்திரத்தோட ஸ்ட்ரீம் சக்தி. ஆக்ஞா சக்கரத்தில் சூடு கலந்த சக்தி ஸ்ட்ரீம் சக்தி. ஹார்ட்டில் காயத்ரி மந்திரத்தில் க்ளீம் சக்தி.
ஷோடசி மந்திரத்தில் கடைசியில் சொன்ன மந்திரம் ஸ்ட்ரீம். அது ஆக்ஞா சக்கரத்தில் இருக்குது. லிவரில் ஹ்ரீம் சக்தி. இந்த 3 பீஜாட்சரத்தோட சமன்மயம் ஹ்ரீம், க்ளீம், ஸ்ரீம் சேர்ந்தது. ஓம் திரிபுஜம், அது சென்டரில் இருக்குது. ஸ்ரீசக்கரத்தில் உள்ள சென்டரில் உள்ளது ஓம். திரிபுஜம் சமன்மயம், ஓங்காரமாக மாறுறது. இந்த 3 பீஜாட்சரத்தோட சமன்மயம் ஓம். சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. நம்மக்கிட்ட உள்ள ஆத்மசக்தி, அதனால் நம்ம பலகமான மனுஷர்களாக இல்லாமல், பலகீனமாக இல்லாமல் தேவதைகளாக ஜீவிச்சு இருக்கிறதோட மற்ற மனிதர்களையும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துவோம். ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள ஜோதிர் ஒன்றை நீ சமர்ப்பணம் செஞ்சுக்கோ, டிரான்ஸ்ஃபார்ம் செய். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஜோதியே செஞ்சிடும். நீ அக்செப்ட் பண்ணிட்டா போகிறோம். அதுதான் மிக 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 அவசியம். ஓம் பூர்புவ ஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனக பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இதம் காயத்ரியை இதம் நமம. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனக பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இதம் காயத்ரியை இதம் நமம. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனக பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இதம் காயத்ரியை இதம் நமம. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனக பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இதம் காயத்ரியை இதம் நமம. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனக பிரச்சோதயாத் ஸ்வாஹா. இதம் காயத்ரியை இதம் நமம. அப்படியே உட்காந்துருக்கும். அந்த ஆக்ஞா சக்கரத்தில் விளக்கு எரியிறது. அந்த ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள சக்தி ஸ்ட்ரீம். ஹார்ட்டில் இருக்கிற சக்தி க்ளீம். லிவரில் இருக்கிறது ஹ்ரீம். இது ஒரு திரிபுஜம். இது 3 சேர்ந்தது ஓம். அந்த ஸ்ரீசக்கரத்தில் உள்ள சென்டரில் இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கோம். அந்த தீபம் எரியிறது. அந்த தீபத்தையே பார்த்துட்டுருக்கேன். அந்த தீபத்துலேருந்து சூடு இது ஹார்ட்டுக்கு போகிறது, வெளிச்சம் நரம்புக்கு போகிறது, லிவருக்கு போகிறது. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஆக்ஞா சக்கரத்தையே பார்த்துட்டுருங்க. இதை தினம் ராத்திரி படுத்துக்கும் போது கூட பண்ணலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் குருதேவ்.